தான் நான் வந்து சண்டை கிராஸு, சண்டை சேவல் கோழிங்க வாங்குறதில்ல. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு கோழிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோய் எதுவுமே தாக்காது. அது வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சண்டை சேவல், கிராஸுலாம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவலு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து சண்டை போட்ட லைனேஜ் சொன்னாங்க. சரின்னு வாங்கினேன் கைஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியா வந்து சளி பூச்சினிது போல இது. அதனால் வயிற்றை தொட்டு பார்த்தா வயிற்றில் வந்து எதுவுமே இல்லை. மொத்தம் தீனி போய் காலியாக இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் மாவு இருந்துச்சு கைஸ். அந்த சத்துணவு மாவு தான் கைஸ். நான் கொஞ்சமாக வந்து கலந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி விட்டேன். 2-3 உருண்டை குச்சிச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் போட்டேன். எப்போவுமே நீங்கள் வந்து காலி வயிற்றில் மெடிசன் போட்டால் வேலை செய்யாது. கொஞ்சமாக எதனா சாப்பிட்டு வச்சு தான் பண்ணணும். அப்புறமா நீங்கள் வறுக்கை அப்புறம் பண்ணு கூட நீங்கள் ஊட்டலாம் கைஸ். எங்கள் டக்குன்னு எதுவும் இல்லை, சரி இதுதான் கைஸ். நான் 2-3 பெல்லட்ஸ் மாதிரி வந்து உருண்டை பண்ணி ஊட்டினேன். அப்புறமா சாப்பிடுச்சு கைஸ். சாப்பிடுச்சு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணிச்சு. நீங்களே பாருங்கள். அப்புறம் இப்போ பாருங்கள், அதை போட்டு என்ன பண்ணேன், தண்ணி வந்து அதை அப்படியே அடைச்சிக்குவோன்னு சொல்லி நான் பண்ணேன். கொஞ்சம் வாயத்தை வந்து தண்ணி கொஞ்சம் போட்டுவிட்டேன் கைஸ். இங்கே தண்ணி போட்டு விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பரவாயில்ல. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரியா வந்து அது சளி செம்மையாக பிடிச்சிருக்குது கைஸ். இப்போ நம்ம எப்படி மாத்திரை சாப்பிடுவோம் அந்த மாதிரி மாத்திரை போட்டு விட்டு இருக்கேன் கைஸ். நான் வந்து மெட்டாசின் கூட போடலாம், நீங்கள் சேலனும் போடலாம். நான் வந்து பவர் அதிகமாக இருக்கும் சொல்லி என்ன பண்ணேன், பாராசிட்டமல் தான் கைஸ் போட்டு இருக்கேன். ஆமாம் கைஸ், பாராசிட்டமல் மாத்திரை வந்து கொஞ்சம் போட்டு விட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், மாத்திரை போட்ட உடனே பாருங்கள் கொஞ்சம் தூரம் அவனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருந்தாங்க கைஸ். ஏன்னா வந்து வயிறு காலியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அவனுக்கு மாவு கொஞ்சம் ஊட்டினதால நான் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கு போல இருக்குது. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் தூரம் நான் நடந்து போய் நின்று தான் சரி நம்ம வந்து பாதுகாப்பாக இல்லை சொல்லி நான் பண்ணேன், கேஜில் தூக்கி போட்டேன் கைஸ். பாருங்கள், இப்படி வந்து ஒரு கண்ணு மூட்டிது கைஸ். அவனுக்கு வந்து 2-3 ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணும் மூட்டு இருக்குது, சளியும் வந்துட்டு இருக்குது. அவனுக்கு முடியல போல இது. இருந்தாலும் வந்து இது நல்லா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கான மருந்து வந்து இதுக்கு போட்டுவிட்டேன் கைஸ். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தாங்குகிற சக்தி வந்து அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவு நடந்து போகுது. ஆனால் நான் வாங்கும்போது நல்லா இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து தான் அது நோய் கொஞ்சம் அட்டாக் ஆகிருக்கு போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து அப்படியே நடந்து அந்த பக்கம் போய் நின்று இருக்குது. நானும் கொஞ்சம் நேரம் கேமரா வச்சு பார்த்தேன் கைஸ். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணேன், அதை தூக்கி கேஜில் போட்டேன் கைஸ். ஓகே கைஸ், உங்கள் கோழியும் இந்த மாதிரி எதுனா ஆயிரம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரிகவர் பண்ணி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே கைஸ், பாய், சி யூ, டேக் கேர்.